வணக்கம். 2 தினங்களாக சுப்பிரமணிய சுவாமியினுடைய ட்வீட் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, நம்முடைய பிரதமர் மோடியை ட்ரம்ப் அவருடைய பதவியேற்பு விழாவில் அழைக்கலை. இதுக்காக மோடி ஜெய்சங்கரை வச்சு எப்படியாவது என் மானத்தை வாங்கிறாதடா, நீ போய் ட்ரம்ப் காலையாவது விழுந்து என்னை எப்படியாவது இந்த பதவியேற்பு நிகழ்வில் கலந்துக்க, நான் அந்த அளவுக்கு ஒரு பில்டப் பண்ணி இங்கே வச்சுருக்கிறேன் விஸ்வகுருன்னெல்லாம் சொல்லி, அது இல்லாமல் போயிரும்டா, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணிடுடா அப்படிங்கிற மாதிரி சுப்பிரமணிய சுவாமி தன்னுடைய ட்விட்டில் மோடியை வறுத்தெடுத்துட்டு இருக்கார். இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு கேட்டு, இதுதான் இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. மோடியினுடைய பிம்பத்தை பாருங்கள், எந்த அளவுக்கு சுக்கு நூறாக உடையுது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். அதுக்கு சுப்பிரமணிய சுவாமியினுடைய ட்வீட்டே சாட்சியாக இருக்குது. இது ஒருபுறம் பாஜக கூடாரத்தை கலங்கடித்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஒரு அரசியல் சாணக்கியன் அமித்ஷா சொன்னால் அவ்வளோதான், அமித்ஷா யார் தெரியுமா அப்படின்னு டபுள் இன்ஜின் சர்க்காரெல்லாம் சொல்லி ஒரு பில்டப் கொடுத்தாங்க இல்லையா. இப்போது அமித்ஷாவை ஒரு தினத்திற்கு முன்னாடி டெல்லியினுடைய காவல்துறையினர் சந்தித்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் இந்த பதவியிலிருந்து விலகியதற்கு பிறகு இன்னமும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அமித்ஷா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பாஜகக்காரன் என்னென்னா, ஒரு இடத்துல போய் ஒட்டிக்கிட்டான்னு வைங்க, செத்தால் அங்கிருந்து போக மாட்டான். இப்போ பிரதமர் மோடி எனக்கு தோணுது, அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் எத்தனை காலம் இருக்கிறாரோ அத்தனை காலம் வரைக்கும் பிரதமர் நாற்காலியில் இருக்கணுங்கிற கனவோடு தான் அவர் இருக்கிறார். அவருடைய செயல்பாடெல்லாம் அப்படி தான், நிரந்தரமான பிரதமர்னா. அமித்ஷா என்ன நினைக்கிறார், நம்ம நிரந்தரமான உள்துறை அமைச்சர் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் இப்போ மத்திய அரசில் பொறுப்பு வகித்திருந்த நபர்கள், அதாவது மத்திய அரசு பல்வேறு பதவிகளில் பொறுப்புக்கு கொண்டு வந்தவங்க, இந்த மாதிரி நபர்களெல்லாம் அவர்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகும் எங்களுக்கெல்லாம் காவல்துறையினுடைய பாதுகாப்பு வேணும்ப்பா, நாங்கள் எங்கே போனாலும் அந்த கம்பீரத்தோடு நாங்கள் போகணும், அதனால் மக்கள் வரிப்பணத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையினரெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்துக்கிட்டே இருக்குது. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ டெல்லி காவல்துறை ஒரு 18 பேருடைய பட்டியல் அமித்ஷாட்ட கொடுத்துருக்கு. அதில் கிரிக்கெட் பிளேயர் கௌதம் கம்பீர், இப்போ கோச்சாக இருக்கார்ல, இந்தியன் கோச்சாக இருக்கார்ல, அது மாதிரி இராணுவ உயர் அதிகாரியாக இருந்த VK சிங், அதே மாதிரி அமைச்சராக இருந்த முரளிதரன், இப்படி ஒரு 18 பேருடைய பட்டியல். இவர்களுடைய பதவி காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம்? நாங்கள் அதை பண்ண முடியாது அமித்ஷா, உங்கள் வேலையை பாருங்கள், ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவுடைய முகத்தை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நமக்கு தெரியும், அமித்ஷா உள்துறை அமைச்சராக வந்ததற்கு பிறகு டெல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய கைகளில் தான் இருக்கிறது. ஆனால் டெல்லியில் என்ன நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ பெரிய கலவரங்கள் வெடித்தது இல்லையா. மற்ற மாநிலங்களிலிருந்து, குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுடைய வீடுகள், அவர்களுடைய வணிகத்தலங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. அது எப்படி? உத்தரப்பிரதேசம் மாதிரியான பல்வேறு பகுதிகளில் இருந்து, பாஜக செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தெல்லாம் பிஜேபிக்காரங்க கொண்டு வந்து துப்பாக்கிகளோட, காவல்துறை வேடிக்கை பார்க்கும்போது துப்பாக்கிகளோட சர்வசாதாரணமாக நடந்து போனது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அந்த அளவிற்கு உள்துறை அமைச்சகம் மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன செய்தியை சொல்கிறேன். அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கிறதுனால அது சொல்லணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 வடகிழக்கு மாநிலங்கள், அதனுடைய எல்லை பகுதியில் இந்த மாநிலத்தை சார்ந்த காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையை அட்டாக் பண்ணுறான். ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய 2 மாநிலங்கள் நடக்கக்கூடிய விஷயம் பாருங்கள். ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை இந்த பக்கம் இருக்கக்கூடிய காவல்துறை அட்டாக் பண்ணக்கூடிய நிகழ்வு நடந்தது. எத்தனை நாள் நடந்தது? அமித்ஷா வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சது. மணிப்பூரை பற்றியெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாங்க, அது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு ஏராளமாக நம்ம பேசியாச்சு. அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, மோடியும் அமித்ஷாவும் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இந்த காவல்துறை ஆகட்டும், இராணுவம் ஆகட்டும், இதிலெல்லாம் என்ன நடந்துகிட்ருக்கு? ஒன்றும் இல்லைங்க. IAS அதிகாரிகள் எத்தனை பேர் உங்கள் கீழே வேலை செய்ய முடியாது, எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பதவி விலகி போனாங்க? பகிரங்கமாக சொல்லிட்டு போனாங்களா இல்லையா? அதில் ஒருத்தர் தான் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். அப்படிங்கிறத நீங்கள் சசிகாந்த் செந்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சீனா எல்லையில் இந்திய இராணுவத்தை கொடூரமான முறையில் மிகப்பெரிய வன்முறை நிகழ்த்தப்பட்டு பல பேர் கொல்லப்பட்டார்கள். அது தொடர்பாக இவங்க ஏதாவது பேசுனாங்களா?
வேறு ஏதாவது நடவடிக்கை எடுத்தார்களா? எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய அளவில் கண்டனங்களும் மிகப்பெரிய போராட்டங்களும் மிகப்பெரிய அறிக்கைகளும் வந்ததற்கு பிறகு ஏதோ நாங்கள் பேசுகிறோம், சீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம் இப்படிங்கிற வார்த்தைகள் வந்ததே ஒழிய இந்தியாவினுடைய இராணுவ வீரர்களை கொடூரமாக வன்முறைக்குள்ளாக்கிய சீனாவை எதிர்த்து இவர்கள் ஏதாவது பேசினார்களா அப்படின்னா கிடையாது. அது மட்டுமா? நீங்கள் நல்லா பாருங்கள், சத்யபால் மாலிக் சொன்னது. சத்யபால் மாலிக் யார்? பிஜேபி நியமித்த ஆர்எஸ்எஸ்காரன் ஒரு கவர்னர். அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் இந்திய இராணுவ வீரர்கள் இந்த வழியாக போக முடியாது, தரை வழியாக போனால் பிரச்சனை, பயங்கரவாதிகளிடம் தாக்குதல் வரலாம், எங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கொடுங்க அப்படின்னு ராஜ்நாத் சிங்கிட்ட கேட்குறாரு. ராஜ்நாத் சிங் செவி சாய்க்கலை, மோடி செவி சாய்க்கலை. இப்போ என்ன? தரை வழியாக போக வேண்டிய நிர்பந்தம் இல்லையா? என்னாச்சு? எத்தனை இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் இல்லையா? சரி, நிகழ்வு நடந்துருச்சு. இதை சொல்கிறதுக்காக சத்யபால் மாலிக் மோடிக்கு தொடர்பு கொள்கிறார். மோடி டிஸ்கவரி ஷூட்டிங்கில் இருந்து எதுவும் சொல்லாத, நீ வாயே திறக்காத நீ அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவுடைய காவல்துறை, இந்தியாவுடைய இராணுவம், இந்தியாவுடைய ஆட்சி நிர்வாகம் எல்லாம் எந்த அளவுக்கு சிக்கலாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்த ஆட்சியில் அப்படிங்கிறதில்ல. நீங்கள் பிஜேபி எப்போதெல்லாம் ஆட்சியில் வருதோ அப்போதெல்லாம் இங்கே இந்த மாதிரியான இடங்களில் பிரச்சனைகள் வரும். கார்கில் வார் நடந்தது, அதில் இந்தியாவுடைய இராணுவ வீரர்கள் அவர்கள் உயிர் தியாகம் நிகழ்ந்தது இல்லையா? அதையொட்டி அவர்களை அடக்கம் செய்வதற்காக சவப்பெட்டி வாங்கப்பட்டது. அதில் ஒரு மிகப்பெரிய ஊழலை சங்க பரிவாரங்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்ததால உங்களுக்கு நல்லா தெரியும். பக்கமாக இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் புத்தகங்களே வெளியிட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் இராணுவத்தில், இந்திய இராணுவத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? ஆர்எஸ்எஸ் மயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பேராபத்து இல்லையா? இன்னொரு பக்கம் இந்திய இராணுவத்தில் அக்னிவீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு ஏராளமான கனவுகளோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கண்ணில் மண்ணை தூக்கி போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நிகழ்ந்தது. வட இந்தியாவில் எவ்வளோ பெரிய போராட்டங்களை சந்தித்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, சங்க பரிவாரங்கள் எப்போதெல்லாம் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் நிர்வாகம் சீர்கெட்டு போய்விடும். நிர்வாக சீர்கேட்டுக்கு சங்க பரிவாரங்களுடைய ஆட்சி தான் உதாரணம். நான் என்ன கேட்குறேன், இந்த சீனாவில் நடந்ததோ அல்லது நீங்கள் புல்வாமாவில் நடந்ததோ அல்லது அக்னிவீர் திட்டமோ அல்லது ஐஏஎஸ் அதிகாரிகள் ராஜினாமா செய்ததோ, இப்படி நீங்கள் எதை வேணால் எடுத்துங்க. இது காங்கிரஸுடைய ஆட்சியில் நடந்திருந்தா இங்கே என்னவாக இருந்திருக்கும்? எனக்கு இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்குது. மும்பையில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல். அந்த தாக்குதலையொட்டி பத்திரிகையாளர்களை பார்த்தா ஓடி ஒளிந்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய மோடி அன்னைக்கு வீரவசனம் பேசினார். ஸ்மிருதி இரானின்னு ஒருத்தங்க என்னெல்லாம் வீரவசனம் பேசினாங்க. மன்மோகன் சிங் கையில் வளையல் போட்டு விடணும்னுலாம் சொன்னாங்க. நான் இன்றைக்கு கேட்கிறேன், இவ்வளவு மோசமான நிர்வாகத்தை கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி ஆகட்டும் அமித்ஷாவாகட்டும், உண்மையில் நீங்கள் அல்லவா உங்கள் கைகளில் வளையல்களை போட்டுக்க வேணும்? உங்களுக்காக அல்லவா வளையல்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.